இந்த ஈரானிய கொள்ளையர்களோட ஆக்சுவலான பிளான் என்னவா இருக்கும்னு வந்து பாத்தீங்கன்னா, பொதுவா ஒரு இடத்துல வந்து அவங்க திருட போறாங்க அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு வந்து அகைன் அதே இடத்துல வந்து அவங்க திருட போக மாட்டாங்களாம். ஆனா அப்படி இருக்கும்போது இவங்க ஆல்ரெடி ஜனவரி மாசம் தாம்பரத்துல வந்து பாத்தீங்கன்னா, இப்படி ஒரு கொள்ளை சம்பவத்துல ஈடுபட்டிருந்தாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் சேனல்ஸ்ல சொல்றத பார்க்க முடியும். என்ன ஆகுது அப்படின்னா, அந்த தாம்பரத்துல அவங்க வந்து கொள்ளையடிக்கும் போது எந்த ஒரு எவிடன்ஸுமே தடையுமே இல்லாம அவங்க எஸ்கேப் ஆயிட்டு போயிட்டு இருக்காங்க. சோ அந்த ஒரு தைரியத்துல ஓகே அகைன் வந்து நம்ம சென்னையில வந்து கொள்ளையடிக்கலாம், ஈஸியா வந்து நம்ம தடையுமே எவிடன்ஸே இல்லாம எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தான் 5 மணிக்கு வந்து சென்னைக்கு வந்தவங்க 6 மணில இருந்து 7 மணி வரைக்கும் கொள்ளையடிச்சிட்டு அடுத்து உடனடியா வந்து ஃபிளைட்ல வந்து எஸ்கேப் ஆயிடணும் அப்படின்னு ட்ரை பண்ணிருக்காங்க. யூசுவலா வந்து இவங்க கொள்ளையடிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1,00,000 ரூபாய் வரைக்கும் அவங்களுக்கு ஃபிளைட் டிக்கெட், ட்ரெயின் டிக்கெட், இந்த மாதிரி டிராவல் எக்ஸ்பென்சஸ், அவங்களோட மொத்த ஓவரால் எக்ஸ்பென்சஸ் வந்து 1,00,000 ரூபாய் வரைக்கும் அவங்களுக்கு ஆகுது அப்படின்னா 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் அவங்க வந்து கொள்ளையடிச்சிட்டு போகணும் அப்படின்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா ஸ்டப்பனா வந்து இருப்பாங்களாம். அதுக்கேத்த மாதிரி டக்குன்னு வந்து பிளேசஸ் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல தனியா போகக்கூடிய பெண்கள் கிட்ட வந்து செயின் பறிப்புல ஈடுபடுவாங்க. அதுதான் அவங்களோட பிளான் அப்படின்ற மாதிரியும், சப்போஸ் இவங்க வந்து மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா இவங்கள வந்து வெளியே கொண்டு வரதுக்காக தனியா ஒரு லாயர் டீம்லாம் வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 5 டீம் வந்து இவங்களோட கண்ட்ரோல்ல இருக்கு. சோ வந்து ஒரு பக்காவான பிளான்ல எப்பவுமே வந்து இந்த 5 டீமும் இந்த கொள்ளை சம்பவங்கள்ல இந்தியா முழுக்க வந்து ஈடுபட்டு இருப்பாங்க. இதுதான் அவங்களோட ஆக்சுவல் பிளானா எப்பவுமே இருக்கும் அப்படின்ற மாதிரி போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல கண்டுபிடிச்சிருக்காங்க.